ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் 2024ல வந்த இன்இக்வாலிட்டி சம் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த லெவலில் உங்களுக்கு எக்ஸாமில் சம்ஸ் வருதுன்னு பாருங்கள். ரொம்பலாம் டிஃபிகல்ட்டாலாம் வராது, ஈஸியாக தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம கிரேட்டர் தேன் சைடு பார்த்தா ஈஸியாக இருக்கும். என்னுடைய இனிஷியல் பாயிண்ட் nல இருந்து ஜிஐ நோக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், n இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது. ஸோ nல இருந்து ஜிஐ நோக்கி நான் ட்ராவல் பண்ணணும்னா ஓ போயிட்டு ஓல இருந்து தான் ஜி வர முடியும். ஸோ n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ பக்கத்தில் கிரேட்டர் தேன் வந்துச்சு. ஸோ கிரேட்டர் தேன் தான் ப்ரியாரிட்டைஸ் ஆகும். ஸோ n greater than or equal to O greater than J greater than or equal to I greater than or equal to B. So டைரக்டா நமக்கு என்ன ரிலேஷன் n-க்கும் g-க்கும் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா n கிரேட்டர் தென் ஜி தான் கிடைக்கும். ஏன்னா இங்க வெறும் கிரேட்டர் தென் தான் வந்திருக்கு. ஸோ என்னுடைய மைண்ட்ல இருக்க ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா n கிரேட்டர் தென் ஜி. கன்க்ளூஷன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு சொல்றான். ஸோ கன்க்ளூஷன் 1 டஸ் நாட் ஃபாலோ. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். s கிரேட்டர் தென் q. s greater than q. s இங்க இருக்கு, sல இருந்து u போயிட்டு uவும் oவும் ஈக்குவல். ஸோ இங்க o இருக்கு, இந்த இடத்துல நம்ம uன்னு ரிப்ளேஸ் பண்ணலாம், uல இருந்து q போலாம். ஸோ s greater than or equal to u greater than or equal to q. ஸோ எனக்கு s-க்கும் q-க்கும் உள்ள ரிலேஷன் வந்து மைண்ட்ல என்ன வரும்னா s greater than or equal to q-ன்னு வருது. ஆனா இவன் வெறும் s greater than q மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவன் கிட்ட s equal to q இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு does not follow-ன்னு போட்டுரும். தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்க, q greater than or equal to I. ஸோ q இங்க இருக்கு, q பக்கத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. எனக்கு இங்க q greater than or equal to கேட்டிருக்காங்க. ஸோ q பக்கத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கனால டைரக்டா நம்ம வந்து டஸ் நாட் ஃபாலோன்னு போட்டுடலாம். m greater than p. mல இருந்து p ஐ நோக்கி டிராவல் பண்ணணும். ஸோ m இங்க இருக்கு, m greater than or equal to ஓவும் யூவும் ஈக்குவல். ஸோ இங்க யூ இருக்க இடத்துல நம்ம ஓ போட்டுக்கலாம். ஸோ m கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ கிரேட்டர் தேன் பி. இங்க கிரேட்டர் தேன் வந்துருச்சு. ஸோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இடத்துல கிரேட்டர் தேன் வந்தாலும் எனக்கு கிரேட்டர் தேன் தான் ப்ரியாரிட்டைஸ் ஆகும். ஸோ எம்முக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்? m கிரேட்டர் தென் p. அவங்க என்ன கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க? m கிரேட்டர் தென் p. ஸோ கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ். ஸோ மேல 3 கன்க்ளூஷன் வந்து டஸ்ன்ட் ஃபாலோவா இருக்கு. இதுல ஏதாவது எய்தர் ஆர் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு எய்தர் ஆர் பத்தியே பேசல. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நம்ம டேக் அவேவா பார்ப்போம். இன்னைக்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, WPL உமன்ஸ் பிரீமியர் லீக் 2026ல நடக்க போகுது. அதற்கு வந்து பிவரேஜ் பார்ட்னரா வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்லரி இன்டர்நேஷனல். ஸோ இதை பத்திய ஃபுல் நியூஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. அண்ட் இன்இக்வாலிட்டியோடைய உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட்ஸ் வேணும், ஃபுல் பேசிக் கான்செப்ட்ஸ் கிளியரா வேணும்னா அதற்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதையும் அக்சஸ் பண்ணிக்கோங்க.